அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி அப்படியே ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைபடுவாராக. ஸ்தோதரிக்கிறோம் பிதாவே, தகப்பனே, நாங்கள் இந்த வேளையிலும் மீண்டும் 2வது நாளாக உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தர் வார்த்தை மூலமாக வல்லமையாகவும் பேசுகிறவர். பிள்ளைகளோடு அநேக காரியங்களை இடைபடும்படியாய் உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள்ள கிருபைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ராஜா, நீர் எங்களோடு பேசும். ராஜா, நீர் எங்களோடு இடைப்படும். ராஜா, நீர் எங்களோடு வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். லூக்கா 12:35. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் என்ன பண்ணணும், எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ அந்த பிரகாசிக்கிற, அதாவது தேவ வார்த்தை இருந்தால் தான் வெளிச்சம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அறை கட்டப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 4 பக்கமும் அடைக்காத ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்னா, திறந்த வழியில் இருக்கிறான். அந்த திறந்த வழியில் இருக்கிற மனிதனுக்கு நல்ல ஒரு தைரியம் என்ன பண்ணாது, காணப்படாது. ஆனால் அதுவே அறைகள் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தோன்னா அவன் ரொம்ப சேஃப்டியாக என்ன பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான். எல்லா பாதுகாப்பும் என்ன பண்ணுது, இருக்குது. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் விளக்கு என்ன பண்ணணுமா, எரிகிறதாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டது. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் எப்போதும் கரெக்டாக இருக்கிற ஒரு அனுபவம். ஜெப வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய நிலை மங்காதபடி எப்படி இருக்கணுமா, கரெக்டாக இருக்கிறது தான் இங்கே போட்டிருக்கு. சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும், பைபிள் ரீடிங் இருக்கும், ஒரு அனல் மூட்டுன அனுபவம் என்ன பண்ணாது, இருக்காது. சிலருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கனி உள்ள வாழ்க்கை இருக்கும். எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்குவாங்க, அன்பாக பழகுவாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனாலும் அவங்களால சில காரியங்களை மேற்கொள்ள முடியாததுனாலே சோர்ந்து போகிற அனுபவம் இருக்கும். ஜோமணி என்ன நடக்குது, நான் யாருக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணலை, நன்மையே செய்யலை, ஆனால் நல்லவங்க. அப்போ ஏன் அப்படின்னா, ஜெபத்தில் பலன் இல்லாததுனால் பிரச்சனை வரும்பொழுது அவங்களால ஜெயிக்க முடியல. பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் அவங்க யார் தான், ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணதில்லை. பிரச்சனை வரும்பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. சில இடங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். மற்றவர்கள் வேலை செய்யும் பொழுது உண்டாகிற வருமானம் இவங்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு மாதம் கொஞ்சம் ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்தா அந்த நாளில் ஏதோ ஒரு வியாதி வந்து எல்லா பணமும் என்ன பண்ணிடும், செலவாயிரும். அவங்களுக்கே தோணும், என்ன ஆண்டவரை எங்களை மட்டும் கைவிட்டுட்டீரா, எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரே என்ன உண்டாகுது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்றதுக்கு கூட நல்ல ஒரு ஆவிக்குரிய பலன் இருக்கணும். பைபிளில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கோம், இயேசு அந்த இடத்துல இருப்பார். இயேசு படகுல இருப்பார், சீசர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா. ஆனால் இயேசு அதை அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, அவர் தூங்கிட்டு இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அது கீழ்ப்படியும்னு அவருக்கு என்ன பண்ணும், தெரியும். நம்ம வாழ்க்கையில அப்படி தாங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை நம்மளை விட்டு என்ன பண்ணும், மாறி போகும், விலகி போகும். அதனுடைய கிரியைகள் நம்மளை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனால் நமக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, பிரச்சனை வந்தோடனே பயம், சூழ்நிலை ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா பயம் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கு, முதலாவது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்குள்ள நல்ல ஆவிக்குரிய பலன் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு உலக ரீதியாக ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லாதவன் தான் நிறைய என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நல்லா கவனித்து பாருங்க. ஒரு நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கமங்கலம் அங்கே ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 4:30, என்னைக்காவது எங்கேயாவது எனக்கு தூர ப்ரேயர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், 4:30 எந்திரிச்சு குளிச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், பிறப்பிட்டு போவேன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த விடிய காலம் பசங்க சிலர் ஷூ போட்டிருப்பாங்க, சிலருக்கு அதுவும் இருக்காது. ஒரு சின்ன டிஷர்ட்டும் ஒரு சின்ன நிக்கரும் போட்டு என்ன பண்ணுவேன், 4-5 மணிக்கு ஓடிக்கிட்டே இருப்பானே.
அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஓடும் பொழுதும் கைதட்டுறக்கு ஒரு ஆள் வரும்னு சொல்லி அந்த ஒரு நாளுக்காக வருஷத்துல பல நாள் என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்படி நல்லா ஓடாம ஒருத்தன் தின்னு எடுத்து சாப்பிட்டு பல்கா இருக்கிறவனை கொண்டு போட்டியில் நிறுத்தினா என்ன பண்ணும்? அணுவுமே இருக்காது. ஒரு ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னா அவன் அவன் 10 அடி தான் கடந்திருப்பான். அதுக்குள்ள அவனுக்கு என்ன வந்துடும்? ஒரு சோறு வந்துடும். சிலவனுக்கு ஓட்டம் ஓடுறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்த உடனே பயம் வந்துடும். இனி வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி என்ன பண்ணிடுவான், ஜெயிச்சிருவான். சில பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருக்கும். நல்லா படிக்கிறவன், உனக்கு என்னம்மா, நீ எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடுவ, 99 100ன்னு எடுத்துருவேன். நாங்கள் உருண்டு விரண்டு எடுத்தாதான் 55 என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். அப்போ காரணம் என்ன? அவர்களுடைய உழைப்பு நம்மக்கிட்ட இல்லை. அதாவது தான் இது ஒரு வசனம் ஒரு மனிதனை எப்படி இருக்க சொல்லுதுன்னா, நீ ரொம்ப ஆக்டிவாக இரு. உன் ஜபமாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கணும், உன் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் எப்போதும் என்ன பண்ணணும்? நல்ல கவனிங்க. நல்ல ஜெபிக்கிற வீடுகளில் வீடு கூட சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. சில வீட்டில் பாருங்க, துணி துவச்சி அப்படியே கட்டில் குவிஞ்சு கிடக்கும். அதை மடிக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இருக்காது. அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும். அதுக்கு என்ன வரணும்? நல்ல நேரம் வரணும். சில வீடு அப்படி இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு பாத்திரத்தை அந்த ஒரு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் கழுவி வச்சுட்டு தான் ஒதுங்குவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணும், அப்படியே கிடக்கும். இதெல்லாம் பார்க்க வந்து சாதாரணமாக தெரியலாம். பட் அவனுடைய ஒவ்வொரு நடக்கையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இவன் யார்? சோம்பேறி. இவன் யார்? சோம்பேறி. சோம்பேறி தான் நிறைய சொல்லுவான். இதை நான் பிறவை பார்த்துக்கிடுவேன், இதை நான் அப்புறமா செஞ்சுடுவேன். சுறுசுறுப்பாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்பப்போ செஞ்சு அடுத்த நாள் கட்டத்துக்கும் இவன் என்ன பண்ணுவான். அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, நீ எறும்பை பார்த்து என்ன பண்ணு, அதனுடைய ஞானத்தை கற்றுக்கொள். ஏன் ஆண்டவர் நம்மளை எங்கிறாருன்னா, வெறும் ஜெபிக்கிறதுல மட்டும் ஃபயராக இருக்காத, அந்த ஃபயரின் அனுபவம் எல்லா நடக்கையில என்ன பண்ணட்டும், காணப்படட்டும். அப்போ ஒரு ரன்னிங் ஓடுறவனை பாருங்க, ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடுறதுக்கு அவன் எல்லா நாளும் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான், ஓடுறான். சும்மா எல்லா இடத்தையும் என்ன பண்ணுறதில்ல. நான் அதெல்லாம் சில டைமில் பார்த்துருக்குறேன். ஓடுறதுக்கு முன்னாடி சில உடற்பயிற்சி செய்வேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓடுறதுக்கு முன்ன கட்டி அந்த உடற்பயிற்சி செய்வானே, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானே, ஓடிக்கிட்டே இருப்பானே. இது எப்போ ஓடுவானே? இருட்டில் ஓடிட்டு சூரியன் வெளியே எட்டி பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுவானே, ஓடுவானே. சில வீட்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் வந்து வீட்டு கதவை என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, இது சிலருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சோம்பேறித்தனம். இவங்களால நிறைய என்ன சொல்றேன், சோம்பேறி விரும்பியும். சில ஆட்கள் கூட்டத்தில் மட்டும் ஜெபம், ஆண்டவரை இறங்கிருவீராக, இந்த நன்மை நடந்துரட்டும் ஆண்டவரே அப்படின்னு. வீட்டில் ஒரு நாளும் ஜெபம் பண்ண மாட்டவ, அவங்க எத்தனை கூட்டத்துக்கு போய் போனாலும் என்ன இருக்காது. அதனால தான் தாவீது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிச்சது எல்லாருக்கும் முன்னாலல்ல, அவனுடைய அந்தரங்கத்தில். அந்தரங்கத்திலேயே அவ்வளோ அழகாக வேலை செய்கிறவன். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்தரங்கமே கிளியராக இல்லைன்னா வெளியரங்கம் எப்படி தான் இருக்கும்? மனசுக்குள்ளேயே ஒரு ஆளை விளங்கவே மாட்டான், இவன் தேரவே மாட்டான்னு நினச்சிட்டு நேரில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இருதயம் சரியில்லைல்ல. அந்தரங்கம் கரெக்டாக இருக்கும் பொழுது தான் அது வெளியரங்கமாக என்ன பண்ணும், செயல்படும். அப்போ கவனித்து கொள்ளுங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு உன் அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். அப்படின்னு என்ன தெரியுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு உலகமோ ஒரு அசுத்தமோ உள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அப்படி ஒன்று வந்துட்டு அப்படின்னா அது என்ன பண்ணிடும்? நல்லா கவனிக்கணும். கரையானை பார்த்துருப்போம். அது வந்து ஒரு மரத்தில் ஏறினோடனே அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். அது ஒரு சின்ன ஒரு எறும்பு போல் உள்ள ஒரு உயிரினம். ஆனால் பாருங்கள், அது ஏறிட்டுனா எவ்வளோ ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தாலும் அது என்ன பண்ணிடும், அது அப்படியே அழகாக சாப்பிட்டு முடிச்சிடும். பார்க்க அது ஒரு சின்னது. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன குறை, ஒரு கோவப்படுறது, ஒரு சோம்பேறித்தனம், ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு, இப்படி ஒரு சின்ன காரியம் வரும் பொழுது அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என் நல்லதெல்லாம் என்ன பண்ணும், அது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல கேரக்டர் குணங்கள், என்னுடைய ஆசீர்வாதமான சுறுசுறுப்பு, என்னுடைய ஆசீர்வாதமான ஜெபங்கள், என்னுடைய அதிகாலை ஜெபங்கள், என்னுடைய கண்ணீரின் ஜெபங்கள், இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அது எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அறைகள் கட்டப்பட்ட. அதனால தான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுங்க, முதல்ல உங்ககிட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு என்ன பண்ணுங்க, உங்களை கவனிச்சு பாருங்க. அதனால தான் எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. எரேமியா 4:1,
ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அலைந்து திரிகிற அனுபவம் என்னது? காசு இல்ல, யாருக்கிட்டயா போய் உதவி கேட்குறோம், எங்கேயாவது லோன் கேட்குறோம், யாருக்கிட்டயாவது கொஞ்சம் கைமாத்துக்கு எங்கேயாவது வட்டிக்கு எடுத்தாங்க. இந்த அலைந்து திரிகிற அனுபவம் எப்போ இருக்குதுன்னா, நீ இயேசுகிட்ட திரும்பலங்கிறதுக்கு இது அடையாளமா இருக்குது. நீ இயேசுகிட்ட இருந்தன்னா உன்னை அலைய விட மாட்டார், எங்கேயும் போய் காத்திருக்க விட மாட்டார். அதனால தான் ஒரு மனிதன் இயேசுவுக்கு காத்திருக்கும் பொழுது அவனுக்கு சகலமும் அவன் கதவை தட்டி என்ன பண்ணும், அவனுக்கு காத்திருக்கும். அப்போ கவனிச்சு பாருங்க, அலைந்து தெரியாத வாழ்க்கை தேவனிடத்துல உண்டு. ஒரு மனிதன் தேவனுக்குள்ள, அதனாலதான் உங்க அறைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க ஜெப லைஃபை யாராலையும் தட்டி கவிழ்த்து போடாத அளவுக்கு எப்படி இருக்கணும்? பலவானா இருக்கணும். அந்த ஜெபம் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கூட எப்படிதான் இருக்கும்? வீக்கா இருக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும். போராட்டத்திற்கு முதல் காரணம் உங்களுடைய ஜெபங்கள்ல என்ன உண்டாயிருக்கு? ஒரு குறைவு உண்டாயிருக்கு, ஒரு தடை உண்டாயிருக்கு. அதனாலதான் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறவன் இன்னும் பலவானாய் மாற ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய பலன்ல இருக்க அவன் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். இந்த இடத்துல அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் விளக்கு என்ன பண்ணட்டும்? எரிந்து கொண்டே இருக்கணும். இது எதை குறிக்குன்னா, அபிஷேகம் குறையாத வாழ்க்கையா இருக்கணுமா? அபிஷேகம் எப்படி இருக்கணுமா? குறையாத வாழ்க்கை. ஒரு முறை ஒரு ஆள் வந்து எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுவாரன். எப்படி தெரியுமா? ஆண்டவரே என்ன நிரப்பணும் ஏசப்பா, இன்னும் உங்க வல்லமையில நிரப்பணும், வல்லமையில நிரப்பணும் அப்படின்னு. ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, எப்போ ஜெபம் பண்ணாலும் சில கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 2 வருஷமா அப்படிதான் ஜெபம், என்ன நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒரு நாள் அவர் அப்படிதான் அவருடைய ஹாலில் இருந்து ஜெபம் பண்றாரு. வீட்டில் யாரும் இல்லை, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு தூதர் வர்றதை பார்த்தாராம். உடனே அந்த தூதர் அவர் மேல கை வைக்கிற ஒரு சின்ன விஷன், இந்த கை வச்சோன்னு தான் தெரியுமா, அவர் முழிக்கும் பொழுது கிச்சனுக்குள்ள கிடந்தாராம். முழிக்கும் பொழுது எங்க இருந்தாராம்? அவருக்கு நல்ல அந்த நினைவு வரும் பொழுது கிச்சன்ல இருந்தாராம். அப்படி ஒரு நிரப்பப்படுதல். வீட்டில் வந்து பார்க்காங்க, இது என்ன எல்லாம் அங்கங்கமா அடக்கு அப்படின்னு. அவர் அந்த ஆள் அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் எங்க ஜோமன்னாலும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குமா. அல்லேலூயா. அவருடைய அந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அவ்வளோ காரியங்களை என்ன பண்ணியிருக்கு? ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு வரங்கள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியமா வரமா கொடுப்பாரு. அவன் டெய்லி ஒரு மணி நேரம் நல்லா ஜெபம் பண்றான், ஒரு வாரம் ஜெபம் பண்ண பழகிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். அந்த கிருபை சில வேளைகள் என்னவா இருக்கும்னா, சிலருடைய கண்களில் தயவு கிடைக்கும். யாரும் அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒன்று. அடுத்தது அந்த ஜெபம் அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு மாதம் அவனுக்குள்ள டெய்லி என்ன பண்ணுது? 1 ஹவர் ஜெபம் கருத்தாக போயிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, பொருள் ஆசையே இருக்காது. ஆசை இருக்கிறதா தானே கவலை வரும். அது வரவே என்ன பண்ணாது? செய்யாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கூட சிலவங்களுக்கு என்னதான் 1000 மினுமினுப்பான ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஒரு பொம்மையில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். எங்கே இது நம்ம மட்டும் கடைக்குள்ளே போனோம் ஒன்று கூட இல்லை. சிலவங்க கடையில் 1000 ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுவாங்க, வெளியே அந்த பொம்மைக்கு தொங்க போட்டிருந்த ட்ரெஸ் இருக்கா உள்ள மாடல். நான் அதை பார்த்து தான் என்ன பண்ணேன், உள்ளே வந்தேன். இந்த மாதிரி அந்த ஒரு மாதம் அவனுக்குள்ள ஜெபம் வரும்போது இந்த ஆசை குறையும். ஆசை குறைஞ்சவர் மனசுக்குள்ள அலகலப்பு, கவலை, துக்கம் இருக்கவே செய்யாது. இதெல்லாம் கிருபை. இப்படி அவன் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு 6 மாதம் அவனுடைய ஜெப லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும் பொழுது அவங்கிட்ட முகத்திலேயே ஒரு அழகு தெரியும். அது தேவனுடைய சாயலாக இருக்கிற ஒரு அனுபவம். இப்போ 6 மாதம் கழித்து இப்போ அவனுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து வெளியூருக்கு படிக்க அனுப்புகிறோம், இல்லை வெளியூரில் உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவரையிலும் ஊரில் இருந்தால் நல்லா 6 மாதம் நல்லா ஜோமன்னா, இப்போ வெளியே போகிறான். இப்போ அவன் அங்கே நிற்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அங்கே நிற்கிறதுக்கு என்ன பண்ணும்? இப்போ அங்கே போன பிறகு அவனுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற நேரம் கிடைக்காது. ஒரு வித்தியாசத்தை காணும் பொழுது அங்கே அவன் தளர்ந்தான்னா, அவன் பெற்ற அந்த அந்த ஒவ்வொரு பரிசுத்தமான சுபாவங்கள் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட இருந்து குறைந்துக்கிட்டே இருக்கும். அது நாள் ஆக ஆக ஒரு நாள் அது கம்ப்ளீட்டாக போகும்பொழுது எப்படி தோணும் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு டல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் தோணும். இப்போ தான் அவனுக்கு வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும். யாருக்குள்ளெல்லாம் அந்த வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, என்ன நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற நல் உறவு குறைந்திருக்குன்னு. ஏன்னா
இயேசு கூட இருக்கிறவனுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ இந்த அனல் மூற்ற இந்த தேவ வெளிச்சமான வாழ்க்கை ஜெபிக்க ஜெபிக்க என்ன பண்ணுது, அவனுக்கு எப்போதும் இருக்குது. இதை ஒரு முறை நான் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு வலு சர்ப்பத்தை பார்த்தேன். ஒரு வலு சர்ப்பம். இப்போ அது ஜெபம் பண்ணும் பொழுது அது கண்ணுக்கு முன்னால் இருந்துச்சு. இப்போ சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் அது கட்டப்படட்டும் ஆண்டவர். இந்த பொல்லாத கிரியைகள், ஜெபத்தையும் சிந்தையும் தடை பண்ணுகிற ஆவிகள் அப்படின்னு சொல்லி கட்டி ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு அது ஒரு பட்டயம் அதன் மேலே விளையும். அதுலேருந்து வெட்டப்பட்டு அந்த வலு சர்ப்பத்தினுடைய வெட்டப்பட்டு விழும்பொழுது ஒரு பன்றி தலையும் விழுது, நிறைய சாவிகள் விழுந்துச்சு. இதை பார்த்துட்டு, இந்த விஷயம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, பன்றி தலை விழுது, அதுக்குள்ளே நிறைய சாவிகள்லாம் இருக்கிறத பார்க்குறேனே அப்படின்னு. அப்போ தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதனுடைய ஃப்ரிச்சுவல் வாழ்க்கையை பிசாசு விழத்தள்ளணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையை கொடுத்தா போதுமா, அவன் அது பாட்டுக்கு ஒவ்வொன்றா என்ன பண்ணுவானா, கிருபைகளை இழந்து கொண்டே இருப்பானா. புரியுதா உங்களுக்கு? தேவன் தந்த அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு அவனுக்கு ஆசைங்கிற ஒரு பரிசு, அதாவது என்ன சொல்கிறது, அவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது, இன்னொரு பெரிய பைக்கை கொடுத்துட்டா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிரும். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய செயல்பாடு இன்னும் இன்னும் என்ன பண்ணுது, அப்படி அவன் ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு செயல்பட அவனுக்கு ஜெபிக்கவும் ஆண்டவரை தேடவும் என்ன இருக்காது. சிலருக்கு பாருங்கள், நல்ல வசதி வரும், வருமானம் கூடும், இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. இப்போ அவனுக்கு இந்த இந்த அந்த பஞ்சைத்தலை எது குறிக்கி, அது வந்து தன்னை நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுமா தேவனுக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவன் ராஜா விட்டு மகன். அந்த அந்த தகப்பனை விட்டு அவன் தள்ளி போகும் பொழுது கொஞ்ச தூரம் போக போக எல்லாம் இழந்தான். கடைசியில் பஞ்சிகளை என்ன பண்ணுறான், மேய்க்கிறான், அதனுடைய தவிடு கூட கிடைக்கல. அப்போது எந்த நபர் தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா நன்மைகளும் என்ன பண்ணும். ஆனால் முதல்ல நிறைய இருக்கிறது போல இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக நாள் மாற மாற அவனுக்குள்ளே என்ன பண்ணும், அது குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ கவனிச்சிடுங்க, சில இடங்களில் சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நல்ல உயர்வு கொடுத்துருக்கிறேன். அது பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம். மெய்யாகவே இயேசு கூட இல்லை அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதமே இல்லை. ஏன் அப்படின்னா, இயேசு கூட இருக்கிற ஒரு மனிதன் அந்த அனுபவம், அந்த செயல்பாடு எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்கு மேலேயும் அவனுக்கு என்ன இருக்காது, ஆசை இருக்காது. எலிசா அந்த கேயாசிட்ட பார்த்து சொல்லுவான், திராட்சை தோட்டத்தை வாங்குவதற்கும் வேலையாட்களை வைப்பதற்கும் இதுவா காலம் அப்படின்னு கேட்பான். அப்படின்னு என்ன அர்த்தம், அன்றைய காலங்கள்லேயே அவங்களுக்குள்ள என்ன இல்லையா, கர்த்தரை தேடுகிறதுனால, கர்த்தரை பின்பற்றுறதுனால இந்த உலக பொருட்களுக்கு மேலே என்ன இல்லை. அதனால சொல்கிறான், நாகமானுடைய குஷ்டம் ஒன்னைய சந்ததி என்ன பண்ணட்டும், பிடிக்கட்டும். உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியே குஷ்டரோகி அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறான், கடந்து போகிறான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் பகுதி இதுதான். ஒரு மனிதனுக்குள்ள அந்த அறைகள் கட்டப்பட்ட விளக்க எரிகிற அனுபவம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், ஃப்ரிட்சோல் மங்காத வாழ்க்கை. ஃப்ரிட்சோல் என்னது, மங்காத வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில் நல்ல ஜோமனியம் போராட்டத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா அவனுக்கு தேவை என்னது, பலன் தேவை. நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, மறுபடியும் அது என்ன பண்ணுது, யாரோ ஒருவர் எதையோ கொட்டிட்டாங்க, மறுபடியும் சுத்தம் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் வீடு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. எப்படி இருக்கும் அந்த வீடு, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ வீடு அதுவே என்ன பண்ணிடுச்சு, ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. வீட்டில் பெட்ரூம் மட்டுமே ஒரு 5 பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்னு பெருசாக பார்த்துருப்பீங்களே, மாஸ்டர் பெட்ரூம்லலாம் நான் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த கட்டில் மட்டுமே ஒரு 10 பேர் தூங்கலாம். அந்த கட்டில் மட்டுமே எத்தனை பேர் தூங்கலாம், 10 பேர் தூங்கலாம். நான் சொன்னேன், இது என்ன ரூம்னு கேட்டேன். இது வந்து பெட்ரூம், இவ்வளோ பெருசாக இருக்குது, இது மாஸ்டர் பெட்ரூம். கட்டில் பார்த்தேன், கட்டில் இங்கேருந்து வடக்க வரைக்கும் இழுத்துட்டு போகுது. அப்பா, ஒரு 15 பேர் மொத்தமாக என்ன பண்ணலாம், தூங்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போது அவ்வளோ பெரிய ரூமில் உங்கள் ஒரு ஆளை வச்சா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் தெரியுமா, அவ்வளோத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன இருக்காது, க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன இருக்காது. ஆனால் அதுவே அதில் ஒரு 5 பேர் வேலையாட்கள் இருந்தால் என்ன இருக்கும். அப்போ அதுக்கு இன்னும் வருமானம் தேவை, இன்னும் ஆட்கள் தேவை. அப்போ தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது வேலையாட்களை கொடுக்குறாரு. அவனுக்கு ரொம்ப பாரம் வராத அளவுக்கு அவனை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. மோசைக்கு ஒரு கட்டத்தில் வருது, ஐயோ இதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, நடத்தவே முடியல. அப்படியா, கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வா, அவங்களுக்கு உன் அபிஷேகத்தை என்ன பண்ணுறேன். மோசையுடைய மாமனார் வருவார், இவ்வளோ பேரை நீ நியாயம் தீர்த்தா என்னைக்கு முடிகிறது, 100 பேருக்கு என்ன பண்ணு,
ஒரு ஆளை வை, 1000 பேருக்கு ஒரு ஆளை என்ன பண்ணு, நியமி. எவ்வளோ அழகா! அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தாங்க, ஒரு நாளும் கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு குறைவே என்ன பண்ண மாட்டாரு. ஒருவேளை என் சூழ்நிலை ரொம்ப நெருக்கமா இருந்தா எனக்கு நிறைய ஆட்கள் என்ன பண்ணுவாரு, ஒழுங்கு பண்ணுவார், ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். சரி, இப்போ நம்மக்கிட்ட விளக்கு எரிகிறதாவும் இல்லை, அறைகள் கட்டப்பட்ட அனுபவம் இல்லை. இப்படி இருக்கிற எனக்கு இது என்னவா அடையாளமா இருக்கு அப்படின்னா, எடுத்து வாசிங்க எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆ ஆ ஆ விதையாதிருங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, முள்ளுகளுக்குள்ள என்ன பண்ணிடாதீங்க, விதைச்சிடாதீங்க. உங்க தரிசு நிலத்தை என்ன பண்ணிடுங்க, பண்படுத்துங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்க ஃப்ரிச்சுவல் வாழ்க்கை முள்ளுகளுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆசை இருக்கிற ஒரு மனிதனால சரியா ஜோம் பண்ணவே முடியாது. அப்போ அவன் எப்படி கேட்கிறவனா இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் ஜெபங்கள் குறையாத அளவுக்கு என்ன பண்ணணும், அவனை ஆயத்தப்படுத்தணும். சிலருக்கு உண்மையிலே இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நேரம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த காரியம்லாம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபையை கொடுங்க. அப்போ ஏன் அப்படின்னா, சில வேளைகளில் நம்மளால சில காரியங்களை மேற்கொள்ளவே முடியாது, நமக்கு யாரும் உதவி செய்யவே முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு பலன் எங்க இருந்து வரும்னா, கர்த்தரிடத்துல இருந்து வரும். அப்போ அந்த கர்த்தரிடத்துல இருந்து வாங்குற இடம் எங்க இருக்குன்னா, என்னுடைய ஜெபம் தான். என்னுடைய ஜெபம் எவ்வளவு பலமா இருக்குதோ அப்பந்தான் நான் எப்படி இருப்பேன். ஏன் அதை சொல்லிருக்கலாம், தரிசு நிலத்தை என்ன பண்ணு, பண்படுத்து. நான் ஏதாவது நடணும், ஏதாவது மரத்தை வைக்கணும்னா வெறும் மரத்தை கொண்டு அதுல வச்சா நிற்காது. அப்போ அவன் என்ன பண்ணணும், அந்த மரம் நடுகிற அளவுக்கு அந்த நிலத்தை என்ன பண்ணணும், அதை ஆயத்தப்படுத்தணும். இதே போல தாங்க என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் இன்னும் ஆயத்தப்பட வேண்டியது என்னது, மிக அவசியமா இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில கவனித்து கொள்ளுங்க, நீங்க அதிகாலை ஜெபம் எவ்வளோ நேரம் பண்றீங்க, இரவு ஜெபம் எவ்வளோ நேரம் பண்றீங்க. அப்ப இது ஒரு மனிதனுக்கு கண்டினியூவா இருக்கும் பொழுதுதான் அவன் நிறைய ஆசீர்வாதத்தை பெறான். அதன் ஜெபம் எப்படி இருக்கணும், 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன்னு வைங்களேன், அந்த 1 மணி நேரமும் என் ஜெபம் ஆண்டவரை சார்ந்தது இருக்கணும், தேவைகளை சார்ந்தது இருக்கக்கூடாது. ஏன்னா தேவைகளுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் தெரியுமா, பாரம்லாம் குறையாது, நிறைய அடிக்கிட்டே இருக்கிற போல இருக்கும். நிறைய என்ன பண்றோம், ஒரு கடைக்காரங்கள்ட்ட நிறைய பில்லை கொடுத்தா என்ன பண்ணோம், அங்கே பொருள் கிடைக்கும். ஆனால் அதுவே கடைக்கார்ட்ட ஒரே ஒரு பொருள் வாங்கிட்டு 1/2 மணி நேரம் அந்த கடையில் நின்றுனீங்கன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணுறிய, பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதே போல தான் ஏசுகிட்ட ஒரு கடைக்கு போனதாக இருக்கக்கூடாது, வரிசையாக பில்லை பட்டியல் போட்டு என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தால் எங்கே அன்பு காட்டுறிய, 1 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு இவ்வளோ குழுவுக்கு பணம் வைக்க வேண்டியிருக்கு, இந்த இதுக்கு என்ன வந்துருச்சு, நகைக்கு வட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண. எப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு கடையில் பில்லை கொடுக்கறதுக்கு எப்படி நான் பொருள் கேட்பணும், இதே போல் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. முதல்ல எனக்கும் அவருக்கு இருக்கிற நல்ல உறவு, என் மேலே அவர் காட்டின அன்பு, என்னை இவ்வளோ நாள் பாதுகாத்த இந்த மாதிரி அன்பு செலுத்துகிற ஒரு ஜெபம் என்ன பண்ணணும், காணப்படணும். இதில் என் உறவு, ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பு நல்லா கவனிக்கணும். இப்படி வளரும் பொழுது அதன் பின்பு அவன் இன்னும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண அது என்னவா இருக்கும், பலனா இருக்கும். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என் பிரச்சனையே நான் அறிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அவருடைய பலனை பெற முடியாது, அந்த ஜெபத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அது ஏதோ நம்ம ஒரு தேவைகளுக்காக மட்டும் போய் என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் முதல்ல நன்றி ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை எடுங்க, பலனுக்காக காத்துருங்க, பிரசன்னத்துக்காக காத்துருங்க. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அதன் பின்பு அவன் இருக்கும் பொழுது அவருடைய மகிமை அவரால் என்ன பண்ண முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரசன்னம் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு மனிதன் கவலையை மட்டும் அறிக்கைட்டு இருந்தால் அப்படி திரும்ப இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஒரு கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மனசில் என்ன இருக்காது தெரியுமா, ஜெபத்தை கேட்டாருங்கிற ஒரு சந்தோஷமே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, அவன் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணான், அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தான், அவனுடைய தேவைகள் அது இதுன்னு. அப்போ அவனுக்கு என்ன பண்ணலை, சம்பூர்ணமாக்கப்படலை. கேட்கலாமன்னா கட்டாயம் கேட்கலாம், அது மட்டுமே கேட்டுட்டு இருந்தால் அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்காது, ஒரு ஆசீர்வாதம், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் சிலவங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க, சிலவங்க வந்தால் சதா என்ன பண்ணுவாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. என் வீட்டில் என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு, எங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாரு, இப்படி ஒரு ஆள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்,
எப்பா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி அந்த தெருவில் வந்தால் இப்போ ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். காரணம் அதை கேட்க என்ன பண்ணல, ஏசுகிட்டையும் போய் நின்றுக்கிட்டு ஒரே கவலைகளை அங்கே தான் வைக்க முடியும். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். ஆனாலும் சதா அதுவே ஜெபமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவர்கிட்ட உண்மையிலே என்ன பண்ண வசனம் சொல்லுது, இம்மைக்காக தேவன் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. அப்போ தேவனுடைய பலன் அவசியம், அவரிடத்துல அன்பு கூறுகிறது அவசியம். ஒரு இடத்துல பாருங்க, ஒரு பிள்ளைகிட்ட போய், சில பிள்ளைகளுக்கு நிறைய நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்தாலும் என்ன விரும்பும் தெரியுமா பிள்ளைகள்? உங்களோட பேசணும். என் வீட்டில் என் பையனுக்கு நிறைய பொருள் வாங்கி கொடுத்தேன். என் வீட்டில் வந்து இது கிடையாது, என் பையனுக்கு செல்ஃபோனோ எதுவும் கொடுக்க மாட்டோம். அதனால் என்ன பண்ணோன்னா நிறைய பொருள், சரி இவன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், அதை ஏன் கூட என்ன பண்ண மாட்டான், நம்ம போனால் நம்மளை தூக்க சொல்லி நம்மக்கிட்ட ஏதாவது அவனுடைய காரியங்கள் இல்லை அப்படின்னா, இப்போ என் ஒய்ஃபு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொஞ்ச நேரத்தில் கீழே போட்டு அதை போட்டு டம்முன்னு அடித்து எதெல்லாம் சப்பி எடுத்து உடச்சி எடுத்து வைக்கணுமா இல்லை பண்ணிடுவான். ஒரு குடம் முழுசாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கை விட்டு என்ன பண்ணுவான். ஏன் அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு மேலே இல்லை, நம்மளை ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அது இருதயம் என்ன பண்ணுது, தோணுது. அப்போ அன்பு செலுத்த தான் பிள்ளைகளும் விரும்புது. தேவனும் அதைத்தான் சொல்கிறார், பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் ஒருவர் என்ன பண்ணுறதில்ல, தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, கிட்டி சேர முடியாது. அப்போது உண்மையிலே நம்முடைய குணாதிசயம் இயேசுகிட்ட போகும்பொழுது இப்படிப்பட்ட அன்பை காட்டுறோமா? நல்ல ஒரு ஜெபம், அதாவது அதான் சொல்கிறேன், தேவைகளுக்கான ஜெபம் அல்ல, ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற என்னது உறவு. நான் ஆரம்ப நாட்களில் இப்போவும் அப்படி ஜெபம் பண்ணுவேன். நன்றி ஜெபம் மட்டும் 1 மணி நேரம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? என்னதெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? என் ரூமில் நான் வச்சுருக்கிற துணி, ஒருவேளை எனக்கு அன்னைக்கு எவ்வளோ கையில் காசு இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு, இந்த மாதம் எவ்வளோ காணிக்க வந்துச்சு அதெல்லாம் அந்த டைரியெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கை வச்சு அந்த காரியத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவேன். இது என்னுடைய பழக்கம், என் தனிப்பட்ட பழக்கம். இந்த ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் பண்ணுவேன். சில வேளைகள்லாம் 2 மணி நேரம்லாம் அந்த ஜெபம் என்ன பண்ணுவேன். தேவைகள் அது வேணும் இது வேணும் அப்படியெல்லாம் இல்லை, வெறும் நன்றி ஜெபந்தான். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தீங்க, இதை செய்தீங்க, இந்த காரியத்தை தந்தீங்க, இந்த இடத்துல எனக்கு நன்மை செய்தீங்க, இப்படி நன்றி ஜெபம் மட்டுமே என்ன பண்ணுவேன். உண்மையிலே அப்படியெல்லாம் நன்றி ஜெபம் பண்ண எனக்கு, நான் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நன்றி ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு நாள் எனக்கு என்ன இருக்காது, குறைவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா நான் தேவன்கிட்ட போய் எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறத விட அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது என் இருதயத்தை புரிஞ்சு கொள்ளுகிற தேவன் எனக்கு என்ன தேவையோ அதுக்கு முன்னால் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுவார். அப்போ நம்மள எப்படி, அதனால தான் நன்றி ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவருடைய பலன்லாம் அங்கே என்ன பண்ணுது, பலமாய் வெளிப்படுது. பைபிள் அப்படி தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தை மாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருக்கிற ராஜா போய் என்ன பண்ணுவார், 3 நாள் உபவாசம் பண்ணி பயங்கரமாக ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல என்ன பண்ணுங்க, துதிக்கிறவனை என்ன பண்ணு, முன்னால் அனுப்பு அப்படிம்பார். அதை யோசிச்சு பாருங்க. துதிக்கிறவன் இன்னைக்கு ஒரு வேளை இருந்தால் கொயர் டீம் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணி வைங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் ஒரே பாட்டு தான் இருக்கிற நமக்கு என்ன தோணும் தெரியுமா, 2 மணி நேரம் என்னத்தையா பாடுறது, ஆண்டவர் அப்படியே கேட்டார் 2 மணி நேரம் பாடுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு 2 நாள் பாடினாலும் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த பாடலே என் தேவனை என்ன பண்ணுது, மகிமைப்படுத்துது, கனப்படுத்துது. என் தேவனை நான் இன்னும் 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 என்ன பண்ணுறேன், உயர்த்துறேன். அதனால தான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பரலோகத்தில் எது மட்டும்தான் இருக்கும், அவரை துதிக்கிறது, அவரை கனம் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதை கற்பனை பண்ணி பாருங்கள். பரலோகத்தில் ஓயாமல் துதிச்சுக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போது உண்மையிலே ஆண்டவரை எந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். அவன் பலவானாக காணப்படுவான். அவனை கண்டா பிசாசு என்ன பண்ணும், நடுங்கும். அவனை கண்டா என்ன பண்ணும், பிசாசு நடுங்கும். ஒரு முறை ஒரு கல்யாண வீட்டுக்கு நானும் போயிருக்கிறேன். அப்போ அந்த கல்யாண வீட்டில் ஒருத்தருக்கு பிசாசு பிடி பயங்கரமாக சத்தம் போட்டு, அப்போ ஒரு 70 வயது இருக்கும் அந்த போதகர். அவர் வந்திருந்தார். அவருக்கு பல்லுலாம் ஒன்றும் கிடையாது, 70க்கு மேலே தான் இருக்கும். அவரையே உள்ளே கூட்டுறனா 2 பேர் என்ன பண்ணணும், கைவிடிச்சு கொண்டு வரணும். நல்லா பெந்தகோஸ்தில் உள்ள ஒரு ஊழியக்காரர், அவருக்கு மேரேஜ் கூட பண்ணலை. அவர் உள்ளே வந்துட்டு அவர் தண்ணி அவரே கொண்டு வந்திருந்தார், ஒரு பாட்டிலில், ஒரு பச்சை கலர் பாட்டிலில்.
அவர் அந்த அம்மா பிசாசு போராடினோடனே நானும் அதில் தான் இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த தண்ணி மூடியை திறந்துச்சு, உள்ள கைவிட்டு அவருக்கு நம்மளை போல ஸ்தோத்திரம் இந்த மாதிரி கூட வராது. அவருடைய வாயில பல்லே இல்லாதனால இந்த ஸ்தோத்திரம் அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி தேஞ்சி போன மாதிரி தான் வரும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த தண்ணியை கையில் ஊற்றிட்டு அந்த அம்மா மேலே தெளிச்சாரு. 5 நிமிஷத்துல அந்த பிசாசை விரட்டிட்டார். அல்லேலூயா. 5 நிமிஷம் கூட ஆகலை. மூணு வாட்டி தண்ணியை தெளிச்ச உடனே அந்த பிசாசு தெளிக்காதீங்க. உண்மையிலேயே அது இன்னைக்கும் எனக்கு அந்த அந்த நாள் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வல்லமைக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய பலன். அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் எப்போ பலப்படுத்துறாரு அப்படின்னா அவனுடைய ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட அதிகம். அதான் சொல்றேன், தேவைக்கு ஜெபம் பண்ணலாமான்னா கட்டாயம் ஜெபம் பண்ணலாம். நம்மளை இயேசு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆனால் அதுவே எப்போதும் ஜெபம் பண்ணிருந்தா அந்த ஜெபத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. ஒரு மனிதன் தன்னை பலப்படுத்திக்கத்தக்கதான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறவனா இருக்கணும். அப்போ அதனால தான் சொல்லியிருக்கோம், தரிசு நிலத்தை என்ன பண்ணு? பண்படுத்து. உன் வாழ்க்கையில் இயேசுவை எப்படி தேடணுங்கிறத என்ன பண்ணு? தெரிந்துகொள். அந்த வசனம் எப்படி ஆண்டவரை சொல்லுது பாருங்க. எபிரேயர் 6:10 வாசிங்க. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுங்க? பலப்படுங்கள். இங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இது முக்கியமான வார்த்தை. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் ஒரு பலன் கொடுக்கிறாராம், அதுல நீங்க என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. இயேசுவின் வல்லமன் ஒன்று இருக்குங்க. இதை ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது இதை கேட்கிறவனா இருக்கணும், இதை பெற்றுக்கொள்றவனா இருக்கணும். இந்த ஜெபம் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்குள்ள எப்போதும் ஒரு தைரியமாவே வச்சிருக்கும். எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா அவன் நடக்கும் பொழுது தூங்கும் பொழுதெல்லாம் அவன் காதுல ஜெபம் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற புரியுதா? ஒருத்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணிருக்கிறான்னா அவன் தூங்கும் பொழுது கூட அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெபம் பண்ணிருக்கிறது போல இருக்கும். அடுத்தது அவன் தூங்கும் பொழுது சொப்பனம் கூட எப்படி வரும் தெரியுமா? நாளைக்கு அவன் என்ன பண்ணணும், என்ன செய்ய போறான், யாரை பார்க்க போறான், யார் அவனை தேடி வரப்போறாருங்கிறத என்ன பண்ணுவாரு? அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய ஜெபம் அவனுக்கு மறைக்கப்பட்டதா ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு தென்னை மரத்தை பார்க்குறோம். தென்னை மரத்தில் என்ன இருக்குது? தென்னை மரம் நல்ல காய்ச்சிருக்கு. ஆனால் அதுவே ஒரு வெளிப்பாடுள்ள மனிதன் பார்த்தா சொல்லுவான், இந்த மரம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காய் என்ன பண்ணாது? காய்க்காது. இப்போ இதில் இத்தனை தேங்காய் கிடக்கு, இதில் கூட வெட்டாமல் எல்லாரும் என்ன பண்ணலாம்? இருக்கலாம், தானாக கூட விழலாம். இதெல்லாம் தெளிவாக யார் பேசுவா? தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவன். அப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? ஜெபம் பண்ணி எந்த நபருடைய இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்படுதோ அவனுக்குள்ள வெளிப்பாடு வரங்கள் கிரியேட் செய்கிறது. அல்லேலூயா. எந்த மனிதன் அதிக நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு அவனுடைய இருதயம் யாருடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிறது. அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் இயேசுனுடைய மார்பிளை சார்ந்திருந்தானோ அந்த புதிய ஏற்பாட்டில் அதிக வெளிப்பாடு உள்ளதை யார் எழுதியிருப்பான்னா இந்த யோவான் எழுதியிருப்பார். அந்த வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சிலதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியவே செய்யாது, இது எந்த காலம் எப்போ நடக்க போகுதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு அவரிடத்துல ரகசியம். இந்த ரகசியத்தை எப்படி அவனால் புரிந்து கொள்ள முடியுதுன்னா அவன் ஆண்டவருடைய இருதய துடிப்பு அவன் என்ன பண்ணானா? கேட்டு கொண்டிருந்தவனா இருந்தான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த நபர் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இவங்களுக்குள்ள ஆண்டவருடைய பலன் வரும். இவங்களை எந்த கிரியைகளும் மேற்கொள்ள என்ன பண்ணாது? முடியாது. ஏன்னா இவங்க எளிதில் என்ன பண்ணிடுவாங்க? ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஒரு முறை ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறார். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் அவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஊழியர். அதாவது அங்கே ஒரு 10, 20, 25 சபை இருக்குன்னா அதுக்கு அவர் மெயின் பாஸ்டர். அப்போது ஒருத்தர் சொன்னாங்களாம், இந்த மாதிரி பிசாசு பிடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெபம் பண்ண அப்படின்னு. அவர் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணாராம். அதில் ஒரு அம்மா, ஏன்னா அவங்களாம் பல நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி விரட்டவே முடியலையாம். இப்போ அந்த அம்மாவை கொண்டு வந்து அவர் முன்னால் வச்சுருக்கார். இப்போ இவர் ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணலை, எல்லாருக்கும் சும்மா கை வச்சுட்டே போனாராம். அந்த அம்மா மத்தியில் வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசை போ அப்படின்னாராம். சொல்லிட்டு இவர் போயிட்டார். உடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், மறுபடியும் ஒருக்கா சொல்லு நான் போயிடுறேன் அப்படின்னு.
உடனே அவர் அதை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போயிட்டாராம். உடனே அது நீ மறுபடியும் ஒருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், அது இந்த குழந்தை போல் சினிங்கிட்டே இருந்துச்சான். இப்போ அங்கேருந்த ஏகப்பட்ட ஊழியக்காரங்க, ச்சே நம்முடைய பெரிய போதகராலே என்ன பண்ண முடியல, இந்த பிசாசை விரட்ட முடியலையே, அப்போ இங்கே கொண்டு வந்தால் என்ன இல்லை அற்புதம் நடக்கலையான்னு. அப்போ அவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், அந்த பிசாசை நாங்கள்லாம் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணோம், போகவே இல்லை, இப்போ உங்ககிட்ட ஜோம் பண்ணி என்ன பண்ணலை பிசாஸ் போகலன்னு. அப்போ அவர் மறுபடியும் பிசாஸ் பார்த்து சொன்னாராம், நான் உனக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டாம், எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா என் நாமத்தில் பிசாசு என்ன பண்ணுவேன், துரத்துவேன், நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணிடுவார், விரட்டிடுவார் அப்படின்னு சொன்ன பிறகு அதை அலறி அடித்து விழுந்து என்ன பண்ணிச்சான், அந்த அசுத்தாவி போச்சான். அப்போ புரியுதா உங்களுக்கு, வார்த்தை யாருக்கு கீழ்ப்படுகிறோம், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறோம். பிசாசு சொல்லுது மறுபடியும் நீ என்ன பண்ணு, ஒரே ஒருக்கா சொல்லு அப்படின்னு. அப்போ மறுபடியும் ஒருக்கா சொன்னால் நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் சொல்கிறார் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவே, நான் என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. அந்த பிசாசு ஒரே செகண்டில் அதுலேருந்து என்ன பண்ணிச்சான், கடந்து போச்சான். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய ஜெபம் அதிகரிக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட வல்லமைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு பிள்ளை பிறந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணியிருக்கு ஆயிருக்கு, ஒரு 40-45 நாள் ஆயிடுச்சு. ஒரே வியாதி, பிள்ளை எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது, காய்ச்சல் சளி குறையவே இல்லை. இப்படி என்ன பண்ணியிருக்கிறவ கொண்டு வந்திருக்கிறவ. அப்போ என்னை கூப்பிட்டுருக்கிறவ ஜோம் பண்ண, இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் உடனே என்ன பண்ணியிருக்கிறேன், நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். அப்போ போய் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். டாக்டர் சொன்னார், இன்னைக்கு ஒருவேளை காய்ச்சல் வராமல் நல்லா இருந்தால் ஒன்று வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா வேறு ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணணும். ஆனால் நடந்த என்ன தெரியுமா, அந்த காய்ச்சல் அப்படியே கிளியர் ஆகி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு கடந்து போனாங்க. ஒரு ஜெபம் ஒரு மனிதனை லெகுவாக என்ன பண்ணும், குணமாக்கும். அதான் எப்படி நல்லா இருக்குன்னா, ஒரு 4 காஞ்ச விறகு இருக்கும் பொழுது ஒரு எரியிற விறகு அதுக்கு மேலே போட்டால் எல்லா விறகும் தீப்பிடிக்கிற போல தான் ஒரு நல்ல ஜெப வீரர் அந்த வீடு முழுவதில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, பலவானாக காணப்படுவாங்க, வெளிச்சமாக காணப்படுவாங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசியா என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த பலனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ உங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த வல்லமை ஒரு நாள் உங்களை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, குறைந்து போகவே கூடாது. ஒரு மனிதனுடைய விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அவன் எந்த ஆசைக்கும் தன்னை என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஒட்டகம் கூடாரம் கட்டியிருக்க இடத்துல முதல்ல எதை மட்டும் உள்ளே கொண்டு போமா, படிச்சிருக்கீங்களா, தலையை மட்டும் உள்ளே கொண்டு போமா. உள்ளே தூங்கிட்டு இருக்கிற முதலாளி தலை மட்டும்தானே, ரொம்ப பனி சரி இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து தலையோட கொஞ்சம் உடம்பு கொண்டு வருமா. அடுத்தது பார்க்கும்பொழுது கூடாரமே இருக்காது, ஏன்னா இது உள்ளே போனோடனே கூடாரம் என்ன பண்ணிடும், ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும். அப்போ அதான் பாவத்துக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்தாலே அது முழுவதும் உங்களை என்ன பண்ணிடும். சின்னதாக இருக்கும் பொழுதே ஒரு செடியை நீங்கள் பிடுங்கி போடல அப்படின்னா பெருசாக இருக்கும் பொழுது அதால் உங்களால் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பலனை கட்டாயம் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்போ ஆண்டவருடைய பலனை பெறக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது இந்த பலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிங்க, 11வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிசாசின் தந்திரங்கள். நல்லா கவனிக்கணும், பிசாசு நேரில் வந்து கழுத்தை பிடிச்சோ முடிய பிடிச்சோலாம் ஆட்டாது. அது உங்ககிட்ட வரும்பொழுதே எப்படி தான் வரும், ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு தந்திரமாக வரும். அது வர்றதே என்ன பண்ணாது, தெரியாது. புரியுதா உங்களுக்கு, ஒன்று. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது அது அந்த 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 பிசாசு உங்கள்கிட்ட வந்தால் அதை எதிர்த்து நிற்க நீங்கள் எப்படி இருக்கணுமா, திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க. அப்போ பிசாசு உள்ள வரும்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே என்னது தான், அதற்கு தேவனுடைய இதுக்கப்புறம் நிறையா வல்லமையை குறித்து போட்டிருக்கு, இதை வீட்டில் போய் வாசிங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல 2 காரியம், தேவனுடைய வல்லமையில் என்ன பண்ணணும், பலப்படணும். உண்மையிலேயே தேவனுடைய வல்லமைன்னு எப்படி தெரியுமா, ஒரு செகண்டில் ஒரு அற்புதம் நடக்கும், அது தேவனுடைய வல்லமை. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்கு என்ன உண்டாயிற்று, விடுதலை. இயேசு சொல்கிறாரு, மரித்த வாலிபனே எழுந்துரு, ஒரே செகண்டில் என்னது, அவன் எழுந்திருந்தான். புரிஞ்சிச்சா, வல்லமைன்னா எப்படி,
ஒரே செகண்ட்ல வேலை செய்யும். இந்த வல்லமை எப்படி கிரியை செய்யும் அப்படின்னா, ஒருவனுடைய ஜெபம் ஒரே நாள்ல அது நடக்காது. அவன் ஜோமண்ணி நான் சொன்னேன் இல்லையா, இரவும் பகலும் அவனுக்குள்ள என்ன சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும்னா, அவன் தூங்கினாலும் ஜோமன்ற சத்தம் ஓடும். அவன் எங்கேயாவது பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுதும் அவன் இருதயம் துதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள வர்றவனால மட்டும்தான் இப்படிப்பட்ட வல்லமைகளை என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, பிசாசு நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அது எப்போவுமே என்ன பண்ணாது, ஆக்ஷனோ சண்டையோ, அது தந்திரத்தோடு தான் வருமா. வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சண்டை வருது அப்படின்னா மாம்சமான மனிதர்களை பார்க்காதீங்க. பிசாசு ஆல்ரெடி என்ன வச்சுருக்கு, ஒரு திட்டத்தை வச்சுருக்கு. இதை நீங்கள் எப்படி பொறுமையாக கையாளுறீங்கிறது தான் என்னது. ஏசு எங்கேயாவது பைபிளில் வாக்குவாதம் சண்டை போட்டிருக்கிறாரா? அவர் ஒரு இடத்துல கூட்டு வச்சு சொல்லுவாங்க, இவள் பாவம் செய்திருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர். ஒருவேளை நம்மள அதில் விட்டுருந்தா, ஏன்டா கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ண விட மாட்டியா, இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் பிடிச்சி போட்டு என்ன செய்வீர்னு கேட்டுட்டு இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கோபப்பட்டிருக்கவே. அவர் அழகாக நிதானமாக பேசுவார். அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க, போன்னு சொல்ல மாட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணட்டும், அவ்வளோ பேரும் போட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசுடைய குணாதிசயங்கள்லாம் இந்த வல்லமை தான். புரியுதா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தான் இதை என்ன பண்ணும். அதனால் ஜெபம் பண்ணும் பொழுது தேவைகளை கேட்கலாம், தவறல்ல. ஆனால் அதுவே ஜெபமாக இருந்தால் அவனுக்குள்ள என்ன வராது, மாற்றமே வராது. தேவனை துதிக்க பழைய இருக்கணும், ஜெபிக்க பழைய இருக்கணும், நன்றி செலுத்த பழைய இருக்கணும். இப்படியெல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அதன் பின்பு அவன் ஜெபத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவான், காண்பான். எழுந்திருக்கலாமா? நம்ம அப்படியே இந்த வேளையில் ஆண்டவருடைய ஜெப பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உன் அறைகள் கட்டப்பட்டதும் உன் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கணும். அப்படி எல்லாரும் இந்த வேளையில் ஜெபம் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீங்க, முதல்ல ஒரு 5 நிமிடம் மன்றாட போகிறோம். ஆண்டவருடைய பலத்திற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவருடைய ஜெப பலனுக்காக. எல்லாரும் இந்த வார்த்தைகள் முதல்ல அப்படியே கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. உன் அறைகள் கட்டப்பட்டதும் உன் விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும். ஆவியானவருடைய கரங்கள், ஆவியானவருடைய கிருபைகள், இரக்கங்கள், வல்லமைகள், இயேசுவே உங்கள் நன்மைகள் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உங்க கிருபைகள் 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 எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நன்மை என்னை பலப்படுத்தணும், கர்த்தருடைய கிருபை என்னை பலப்படுத்தணும், கர்த்தருடைய இரக்கங்கள் என்னை பலப்படுத்தணும், அப்பாவுடைய நன்மை என்னை பலப்படுத்தணும். இந்த இடத்துல, இந்த இடம் முழுவதிலும் நிறைய பட்டயமேந்திய தூதர்கள் கடந்து வந்திருக்கிறத பார்க்கிறேன். சில தூதர்கள் கைகளில் கேடயம் இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அந்தகார ஆவி மேற்கொள்ளாதபடி, உனக்குள்ளே இந்த பயம் என்கிற கிரியைகள் இனி மேற்கொள்ளாதபடி நான் உனக்கு கேடயமாய் இருப்பேன், நான் உனக்கு கேடயமாய் இருப்பேன். எல்லாரும் கேட்க வேண்டியது ஒரே காரியம், என்ன ஜெப பலத்தினால நிரப்புங்க, என்ன ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாத்துங்க, என்ன ஒரு ஜெபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க, ஜெபிக்க கேளுங்க. சிலர் வரங்களுக்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் இங்க 2 பேரை தீர்க்கதரிசன வரமுள்ள பிள்ளையாய் நான் மாற்ற வாஞ்சிக்கிறேன். 2 பிள்ளைய தீர்க்கதரிசன வரமுள்ளவளாய் மாற்ற வாஞ்சிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு, அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ அநேக முள்ளுள்ள பாதைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற. அந்த முள்ளுள்ள பாதை அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் உன் வாழ்க்கையில பிரச்சனை, ஆனா உன் ஜெபம் ஓயாதபடி இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் நீ பிரச்சனையை சந்திச்சு ஒரு கட்டத்துல ஆண்டவரே இவ்வளோ பாடு எதுக்குன்னு கேட்கிற ஒரு ஆளு, ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கட்டளையிடுகிறவர், நான் உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கட்டளையிடுகிறவர். நீ ஆவியானவருடைய உணர்த்துதல் அடிக்கடி புரிஞ்சிருக்கிற. ஆவியானவருடைய உணர்த்துதல்னா எப்படி தெரியுமா, சில காரியம் நடக்க போறதுக்கு முன்னாடி ஆவியானவர், அந்த ஆவியானவர் உங்க இருதயத்துல வந்து பேசுவார், இதை செய்யாத, இங்க பேசாத, நீ நிற்காதன்னு பேசி இருக்கிறாரு. அப்படியெல்லாம் உங்ககிட்ட இடைபடுகிற அந்த அனுபவம் உங்களிடத்துல இருந்தது. ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். ராதி டந்தரா கபந்தரா கபந்த டந்தரா கபா. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அந்த 2 பேரை தாயின் கருவில இருந்து தெரிந்து கொண்ட கர்த்தர் ராஷா பகந்த ரக பத நந்த ரக பத டக பதரா துட கபந்த ரக பத ரக பத டந்த ரக பா. இயேசுவின் வல்லமை இறங்க போகிறது, இயேசுவின் கிருபை
இறங்க போகிறது. இயேசுவின் மகிமை இறங்க போகிறது. எல்லாரும் அப்படி ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. உங்க நடுவுல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்க நடுவுல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயங்களை கட்டுகிற கர்த்தர், உன் காயங்களை கட்டுகிற கர்த்தர். லக தடந்த ரக பத டக பத ரப சந்தர பத டக பத ரக பத டபா துடக பத ரக பத ரக பா. இப்பொழுது உங்கள் நடுவுல ஒரு பெரிய அக்கினி ஒரு மூலையிலிருந்து இறங்கி வருகிறத பார்க்கிறேன். அக்கினி வருகிறத பார்க்கிறேன். ஆயத்தப்பட போறீங்க, ஆயத்தப்பட போறீங்க. ரஷா தட கபந்த ராதி டந்த ரபா. இயேசுவின் தொடுதல், இயேசுவின் தொடுதல். சிலர் மேல ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, நான் வந்திருக்கிறேன் உன்னோடு பேச, உன்னோடு பேச. உன்னை கைவிடுகிறவர் அல்ல, உன்னை பலப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். பயப்படாத, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இந்த வேளையில ஒருவர் கைகள்ல ஒரு கேடயம் வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். நீ பலனடையும்படியாக, நீ பலனடையும்படியாக, நீ ஸ்திரப்படும்படியாக, நீ பலனை பெற்றுக் கொள்ளபடியாக. அப்படியே துதிங்க, அப்படியே துதிங்க, அப்படியே துதிங்க. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு என்று சொல்லும் பொழுது இந்த பாடல் வேளையில் ஆவியானவருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. எல்லாரும் இணைந்து பாடலாமா? எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவருடைய வல்லமையில நிரப்பப்படணும், அவருடைய வல்லமையில நிரப்பப்படணும். எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு. எல்லாரும் இயேசுவை நோக்கி இன்னும் துதிக்க ஆரம்பிங்க. உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஒவ்வொருவரும் கைகளை தட்டி பாடுங்க, கைகளை தட்டி. அந்த வல்லமை, வல்லமை என்னை நிரப்பணும், 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 நிரப்பணும். ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பத்தக்கதாக, ஆண்டவருடைய மகிமை, மகிமை உங்களை நிரப்பத்தக்கதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவ பலன் உங்களை நிரப்பட்டும், தேவ கிருபை நிரப்பட்டும். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். பிள்ளைகளை தொடுங்க, பிள்ளைகள் மேல இறங்க, இறங்க, இறங்க. ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவனே, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. உன்மேல் ஆவியானவருடைய அக்கினி வருகிறது, உன்மேல் ஆவியானவருடைய தொடுதல் வருகிறது. ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். இயேசுவின் நாமத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை
நிரப்புங்க. என்னை நிரப்புங்க இயேசப்பா, என்னை நிரப்புங்க. போதாது போதாது போதாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியின் பலன், உன் வியாதியின் விலகினத்தின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது. ராஷா தாரா காதா தரவா தரா இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை தொடுங்க இயேசப்பா. அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் துதிங்க. அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவங்க அந்நிய பாஷையில துதிங்க. அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவங்க அந்நிய பாஷையில துதிங்க. அந்நிய பாஷையில துதிங்க. இங்க இருக்கிற ஒரு சகோதரி மேல் ஆவியானவருடைய வல்லமை வருகிறது. உன் இருதயத்தில் ஆண்டவருடைய அக்கினி தொடுகிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை மேற்கொண்ட போராட்டங்கள் இனி மேற்கொள்ளுவதில்லை. ஆவியானவருடைய பலன் உன்னை நிரப்புகிறது. இங்கு சிலர் மேல ஜெப ஆவி ஊற்றப்படுகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் இனி மங்காது, உன் ஜெபம் இனி சோர்ந்து போகாது. இயேசுவின் நாமத்தினால் புதிய பல உன் இருதயத்தை நிரப்புகிறது. உன் இருதயத்தை நிரப்புகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை கைவிடுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே எல்லாரும் கரங்களே ஒரு வலது கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க. வலது கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க. ஆவியானவர் சிலரோடு பேச போகிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை இறக்கி வை, உன் கவலைகளை இறக்கி வை. நீ பலனடைய கூடாதபடி காணப்படுகிற காரியங்கள் ஆண்டவர் 2 சகோதரிகளை காட்டுகிறார்கள். நீ வீட்டுக்குள்ள போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க முடியாத ஒரு தூக்க மயக்க ஆவி. நீ 2 கைகளையும் உயர்த்து. நீ ஜெபிக்க முடியாத நிமித்தம் அந்த 2 கைகளையும் உயர்த்து. நான் எதனால ஜெபிக்க முடியல, எந்த போராட்டம் எனக்குள்ள இவ்வளவு சோர்வை கொண்டு வருகிறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுது இந்த ஜெப தடைகள் மாறட்டும். உங்க ரத்தத்தை தெளிக்கிற ராஷா டாடா டாகாபா தராகாபா அறிக்கையிடுங்க. எனக்கு உங்க பலனை தாங்க, உங்க பலனை தாங்க. சத்தத்தை உயர்த்தி வீட்டுக்குள்ள போனா அப்படி ஒரு தூக்கமை காமி. நல்லா ஜெபிக்க நினைச்சாலும் முடியல. அதனால நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன் இயேசப்பா, ரொம்ப கவலைப்படுறேன் இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த போராடுகிற வல்லமைகள் எரிக்கப்படுவதாக. இந்த ஜெப தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகள் அடுத்தது ஒரு அழகான ஒரு நீரூற்றான இருக்கிற ஒரு கிணற பார்க்கிறேன். அதுல நல்ல தண்ணீர், நிறைய மீன்கள் கிடக்கிறத பார்க்கிறேன். ஒரு சிலருக்கு அதுல இருந்து தண்ணீர் கோரி கொடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நல்ல நீரூற்றின் ஆசீர்வாதத்தை பெறுகிறாய், நல்ல நீரூற்றின் ஆசீர்வாதத்தை பெறுகிறாய். பயப்படாத, கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. இந்த நன்மையினால் நிரப்பப்படணும், இந்த நன்மையினால நிரப்பப்படணும். லாஷா தனக பௌது டந்தரா கபாதடா துடா கமௌஷந்தரா கபாதடந்தரபா. இன்னும் கேளுங்க. ஆண்டவர் ஒருவரை குறித்து பேசுகிறார். நீ ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை இதுதான், இந்த வேளையில் ஆசீர்வாதத்துக்காக மன்றாடு. சில வேளைகளில் உன் கவலை உனக்கு ஜெபம் பண்ண கூட தோணல. ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தீங்க? எவ்வளவு காலம் நான் போராடி கொண்டிருப்பேன், எவ்வளவு காலம் நான் வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். உங்க அருகில் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகிற புதிய ஆண்டு உனக்கு நன்மையை ஆண்டாய் தருவேன், புதிய ஆண்டு உனக்கு நன்மையை ஆண்டாய் தருவேன். இப்பொழுது பட்டயத்தோடு வருகிற தூதர் உன் கைகளில் ஒரு பட்டயத்தை கொடுக்கிற காட்சியை பார்க்கிறேன். அடிக்கடி காணப்படுகிற போராட்டத்தை நீ ஜெயமெடுக்க போகிறாய். இதோ உன் பலன் குறுகியதல்ல, உன் பலன் வெளியே வருகிறதை பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு நெருப்பு உன்மேல் இறங்குகிறது. அது
அதை பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொள். அது உன்னை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரஷா தடக பாதி தந்தலா கபாதரா துடக பந்தலா தினேஷந்தரா கபௌதுடந்தரா. அடுத்த ஒரு காட்சி பார்க்கிறேன். அடுத்த ஒரு காட்சி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தை சுற்றிலும் நான் வெளிச்சமாய் இருப்பேன். உன் கூடாரத்தை சுற்றிலும் வெளிச்சமாய் இருப்பேன். இனி நீ கலங்குற நாட்களுக்கு பதிலாக அது மகிழ்ச்சியின் துதியின் நாட்களாய் மாறும். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவனே நீர் இறங்குவீராக. நான் அந்த கூடாரத்தை பார்க்கும் பொழுது காண்கிற ஒரு காரியம், நீ தரித்திரத்தை காணப்படுகிறாய். அநேக தரித்திரங்கள் ஒன்று மாறி ஒன்று தரித்திரம் இயேசுவின் நாமத்தினால் இனி நன்மையின் பலன். ஆண்டவர் ஒரு மகளை தெளிவாய் காண்பிக்கிற ஒரு காட்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ மன்றாடினதை அறிவேன். ஓடிக்கொண்டே இருக்கிற கஷ்டம் ஒரு நாள் குறையல. ஓடிக்கொண்டே இருக்கிற இங்கதான் நீ அழுதது குறைவு. ஆனா தனிப்பட்ட நேரத்துல உன் குடும்ப பாரத்தை பார்த்து என்னால முடியல ஏசப்பா, என்னால முடியல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான், நான் உனக்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறேன், இரக்கத்தை காண்பித்திருக்கிற. பயப்படாத, என் கிருபை என் பலன் உனக்கு நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாய் உண்டு. நீ வனாந்திரத்தில் நடக்கிற மகள் என்பதை கர்த்தர் அறிவார். உன் வனாந்திர நாட்கள் வருகிற நாட்கள்ல அது செழிப்பும் சேமமாய் மாறும். கரங்களை தட்டி நன்றிகள் செலுத்துங்க. இழந்த காரியங்கள் மாத்திரம்தான் அதிகம், இழந்த காரியங்கள் மாத்திரம்தான் அதிகம். அடுத்த மாசம் மாறிடும், அடுத்த மாசம் இதுல இருந்து விடுவிக்கப்பட்டுருவேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. ரஷபா தினோரகமௌதுடந்தரகபோ. அப்படியே ஒரு 5 நிமிடம் உங்க நன்மைகளுக்காக மாத்திரம் புதிய ஆண்டுல அந்த நன்மையினால நிரப்பப்படணும். புதிய ஆண்டுல என் தேவன் என்ன ஒரு இடத்துலயோ குறைவில்லாம நிறைத்தணும். அப்படியே எல்லாரும் இருதயத்துல கரங்களை வைத்து அப்படியே சோமன போறீங்க. என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா. இங்கதான் உங்க ராஜா நிற்கிறார், இங்கதான் நம்ம ராஜா நிற்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படி இங்க இருக்கிறார். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கும்படியாகவே இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நேற்றைய தினத்துல சொன்ன உன் கவலையை நான் விசாரிக்கிறேன். இன்றைய தினத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருகிற நாட்கள் பலனாய் மாற உன் குறைகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்க வேதனைகளை தேவ சமூகத்துல வைங்க. நான் புலம்பினது வேதனைப்பட்ட காரியங்கள் இருந்து கர்த்தாவே மாற்றம் உண்டாகும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கிருபை இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய நன்மை இறங்குவதாக. லீகரா ஷிமிக மகத நந்தர கபௌதுடந்தரபோ துட கபௌதுலந்தர கபௌதுடந்தரபா. ஒரு கை உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறத பார்க்கிறேன், ஒரு கை உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறது. அவர் காண்பிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். நீ ரொம்ப முள்ளுல இருக்கிற, ரொம்ப முள்ளுல இருக்கிற. இந்த வார்த்தை பின்னால இருக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவர் என்ன மறந்துட்டாருங்க, நான் ஜோமன்னா எனக்கு பதில் தர மாட்டாரு. ஒரு காலத்துல என்ன ரொம்ப நல்லா வச்சிருந்தாரு, நான் தேடுறதுல குறைந்து விட்டேன், நான் ஆண்டவரை பின்பற்றதுல குறைந்து விட்டேன். அதனால இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த குறைகளுக்கும் கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நீ இழந்ததை இரட்டத்தனையாய் திரும்ப பெறுவ. அப்பா எப்படி கைவிடுவாரு? ஏசப்பாட்ட போய் கேட்டீங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா அவர் நம்மளதான் கை கட்டுவார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே, நீ நல்லா இருக்கிறத நான் விரும்புகிற கர்த்தர், நீ நல்லா இருக்கிறத விரும்புகிற கர்த்தர். இங்க ஒரு மகள் ஆதின நாட்கள்ல இருக்கிற அந்த ஜெப லைஃபை பார்க்கிறேன். இங்க ஒரு சின்ன பாவம் கூட வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாய் நடக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப தளர்ந்த நிலையில இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன்,
மறுபடியும் உன் விளக்கை எரிய பண்ணுவேன். அதுல சில காரியம் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்க பக்கத்துல ஜெபம் பண்ணும் பொழுது உங்க அருகில் இருக்கிறத நீங்க அப்படியே உணருவீங்க. ஆண்டவர் என் ஜெப அறைக்குள்ள வந்திருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட பேசுறாரு. அப்போ நீங்க சொன்ன சில ஜெப வரிகள் ஆண்டவர் அப்படியே நினைவுபடுத்துகிறார். தகுதியிலேயே ஏசப்பா என் கூட ஏன் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டது உண்டு. தகுதியிலே ஏசப்பா என் மேல எப்படி இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எனக்கு மீண்டும் இரட்டத்தலையான நன்மைகளை தாங்க ஏசப்பா. சகரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மைகளை கட்டளையிடுங்க ஏசப்பா. என் மேல் குறைவில்லாத நிறைவுகளை கட்டளையிடுங்க ஏசப்பா. பரலோக கிருபை என்னை நிரப்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. வருகிற கிருபைகளை நான் பார்க்கிறேன். அவர் உங்க அருகில் இருக்கிறாரு, அவர் உங்க அருகில் இருக்கிறாரு. ஒருவர் அப்படியே மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாரு. சில வேளைகளில் நீங்க ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா தேவ சமூகத்தில் அப்படியே அந்த செவுத்தோரமா சாஞ்சு உட்காந்து அழுவீங்க. ஆண்டவருடைய ஆறுதல் அப்படியே நிரப்பப்படுறது அந்த இடத்துல பார்ப்பீங்க. அப்போ சொல்லுவீங்க, என் வீட்டுக்கு ஏசப்பா வருவாரு, என்ன பலப்படுத்துவார்னு புரிந்து கொள்ளுவீங்க. உங்களுக்கு மறுபடியும் அதே ஆறுதலை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை உள்ள கைகளில் வைத்திருக்கிறேன். அதனால ஒரு நாள் உன்னை விட்டு விலகிறதில்ல, ஒரு நாள் உன்னை கைவிடுறதில்ல, ஒரு நாள் உன்னை மறந்து போகிறதில்ல. இங்க ஒரு வாலிப மகளை ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபித்தால் உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக தடைகளை நான் உடைத்தெறிவேன். உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற கர்த்தர், உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற கர்த்தர், நான் உன் நடுவிலே இருக்கிறவர் என்பதை விளங்க பண்ணுகிற கர்த்தர். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. Kaba Shandara Kaba Ditandala Ba Dula Kabandara Shandara Kaba Dudandara Kaba Na Dideke Me Dudandara Ba. இப்பொழுது ஒரு தூதர் உங்க நடுவுல கடந்து வந்திருக்கிறார். அவர் கைகளில் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுல 2026 அப்படின்னு போட்டுட்டு ஆண்டவர் சிலருக்கு பேச போகிற வார்த்தை. கவனமான ஸ்தோத்திர பலிகளோடு அதை கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த ஜெபத்தில் எழும்ப போகிறாய். உன்னை அதிகாலை எழுப்புகிற சத்தத்தை கேட்பாய். ஆண்டவர் இந்த வேளையில அறையில் இருக்கிறாரு, என் கூட பேசுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்பீங்க. ரெண்டாவது ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு காரியம், அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நீ சின்னதோ பெரிதோ ஒரு காலத்துல ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஒரு சின்ன பேனா கிடைச்சா கூட ஏசப்பா எனக்கு தந்தாரு, ஏசப்பா எனக்கு தந்தார், நான் யார்கிட்டையும் கேட்கல, ஆண்டவர் எனக்கு தந்தார்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் கிருபை, மறுபடியும் அந்த கிருபையை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல ஒரு மகளை ஆண்டவர் காண்பிக்கிறார், அதுல ஒரு மகளை காண்பிக்கிறார். நீங்க ரொம்ப சோர்ந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்து போகாத, நீ உற்சாகத்தோடு போ, உன் வேண்டுதல் நிறைவேற பண்ணுவேன், உன் வேண்டுதலை நிறைவேற பண்ணுவேன். அந்த இடத்துல போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இதோ இதோ இனிவரும் நாட்கள் உனக்கு நீ கண்ட வடித்த கண்ணீரும் துக்கத்திற்கு இரட்டத்தனையான பலன் வரும். நீ கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருப்ப. அடுத்தது ஒரு பார்க்கிறேன், ஒரு செழிப்பான நிலம். இது ஒரு 3 குடும்பத்துக்கு ஆண்டவர் காண்பிச்சுட்டு சொல்லுகிறாரு, நீ இழந்ததை திரும்ப பெறுவாய், நீ இழந்ததை திரும்ப பெறுவாய். நீ ஏல் பெத்தலா ஜெபிக்கும் பொழுது நீ இழந்ததை திரும்ப பெறுவாய். ஒன்றும் உனக்கு குறைபடுவதில்லை, ஒன்றும் உனக்கு குறைபடுவதில்லை. அடுத்தது ஒரு தூதர் இந்த இடத்துல கடந்து வந்து நிற்கிறத பார்க்கிறேன். அவர் ஒரு எக்காலத்தை மட்டும் ஊதுறாரு. அப்படியே வானத்திலிருந்து நிறைய ஏணிகள் இறங்குகிறத பார்க்கிறேன். சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உன் வலது கரங்களை உயர்த்தி 2026 ஆண்டு எனக்கு ஒரு ஜெப ஆண்டாய் மாறட்டும் மட்டும் கேளு. எனக்கு ஒரு ஜெப ஆண்டாய் மாறட்டும். என் வீட்டுக்குள்ள ஜெபத்துக்கு குறைவே இருக்க கூடாது. இப்பொழுது அந்த ஏல் பெத்தேலுடைய ஏணி சிலருடைக்கு முன்பாக இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன், இறங்குகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்கிற காரியங்களை உனக்கு நன்மையாய் திரும்ப தருளுவார். லாஷி மேகா தடா திடீகே மீதுடந்தரபோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்கள்ல நீ அநேக காரியங்களுக்கு ஜெபிப்பாய்.
நானே உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை நடத்துவேன். இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோது நீ காண்பதில்லை. இருளான சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தருடைய அக்கினி உன் இருதயத்தை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினால். ரஷா தீடா கமா குண்டந்தரா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். இன்னும் சிலரோடு கூட பேசணும்னு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ரொம்ப பரியாசம் பண்ணப்பட்டீங்களாம். சிலர் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும்படியாகவே பேசினாங்களாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, நீ ஏன் கலங்குற? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்களுக்கு இந்த வார்த்தை வருதுங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை வருது. நான் எப்படி உன்னை கைவிட்டுருவேன்? எப்படி உனக்கு நன்மை செய்யாம இருப்பேன்? நீங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது ஆண்டவர் காண்பிச்சு சொல்லுகிறார். நீ ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டவள், யாரும் உன்னை தேட மாட்டாங்க. நீதான் எப்போது எல்லாருக்கும் பணிவிட செய்யணும். பார்த்து சொல்லுங்க, என்ன நேசிக்கிறீங்களா ஏசப்பா? என்ன நேசிக்கிறீங்களா ஏசப்பா? இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடிமை செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வருடத்துல ஆசீர்வதிங்க. வருகிற வருடம் நன்மையின் ஆண்டாயிருக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை சுதந்தரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். குழந்தை ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டென்பதை நீர் விளங்க பண்ணுவீராக, நீர் விளங்க பண்ணுவீராக. இந்த வருகிற புதிய ஆண்டுல தேவ நாம மகிமைக்கென்று ஒரு தேவராளை சாமுவேலை கட்டளையிடுவீராக சபையில். வியாதியின் பலகீனங்களும், வறுமையின் சூழ்நிலைகளும், கடன்பார நெருக்கங்களும், திக்கற்ற நிலைமைகளும் பிள்ளைகளை விட்டு மாறட்டுமே இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள் இறக்கட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். எல்லாரும் வலது கரங்களை வேண்டி, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். 2026 ஆண்டு முழுவதும் கர்த்தர் என்னை ஆளுகை செய்யணும். பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
சொல்லலாமா? என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆண்டவருடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2 நாளும் என்னை பலப்படுத்தினார், என்னை ஸ்திரப்படுத்தினார். இந்த நாள்லையும் நான் அனலாய் இருக்கும்படி, விளக்காய் இருக்கும்படி, எரிந்து கொண்டு இருக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, சிலருக்கு சொல்லுகிறாரு, இந்த வார்த்தையை வைத்து நீ ஜோமன்னு. மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை நான் இந்த ஜெபம் முடிக்கணும்னு வரும்பொழுது சொல்றாரு, சபையே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன், என் வார்த்தைக்கு வல்லமை உண்டென்பதை உன் நடுவில் நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இதில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற இன்றைக்கு ஒரு புதிதான தீர்க்க தரிசனம். இனி வரும் நாட்கள்ல உன்னிடத்திலிருந்து நான் ஒரு சுவிசேஷத்தை அனுப்புவேன். அது வெளிப்பாடின் வல்லமை ஜெபமாய் மாறும். அது இங்கிருந்து ஒரு அக்னி நதியை போல வெளியே கடந்து போகும். இன்னும் வெளியிருக்கிற ஆட்களும் இங்க கொண்டு வரத்தக்கதாக நான் உன் நடுவில் என் கிருபைகளை ஊற்றுவேன். உங்க திருச்சபைக்கு வெளியே ஒரு பெரிய தூதர் வந்து நிற்கிறத பார்க்கிறேன். அவருடைய கைகளில் ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையதான் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியான நன்மைகளை கட்டளையிடுவார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீகா 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையின்படி வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமான வேலையாட்கள் ஆண்டவரே, கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். 2 நாளும் உங்கள் கிருபையினால் எங்களை பயன்படுத்தினீர், அதற்காக போய் துதிக்கிறோம். அழைப்பு கொடுத்தவர்களும் கேட்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க உடைய நாமம் வெளிப்பட நீரே எங்கள் நடுவே இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது தேவ கிருபை என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி எழும்பி நிற்போமா?